ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி ஜோன். நம்ம வந்து இப்போ இந்த இலக்கணம் டாபிக் அந்த பகுதியாக ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது 2 டாபிக் பார்த்துருக்கோம். இது தொகுநிலை தொடர்கள், தொகாநிலை தொடர்கள், அந்த 2 டாபிக் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த இலக்கணம் டாப்பிக்கில் வந்து பொதுன்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த பொதுங்கிற டாபிக் வந்து இப்போ டேரெக்டாக கொஸ்டின் வராது. இதில் வந்து என்னென்னா, இரு திணைகள், உயர்திணை அக்ரிணையை பற்றி படிப்போம். திரும்ப வேறு என்ன பண்ணலாம், வேறு வலுமதி வளாமதி அதை பற்றி படிப்போம். வலு வளாமதி அதை பற்றி படிப்போம். திரும்ப அதுக்கடுத்து வந்து இது அந்த என்னது தன்மை முன்னிலை படர்க்கை அதை பற்றிலாம் எல்லாமே படிப்போம். சரியா? அதை பற்றி தான் வந்து இந்த பொதுங்கிற லெசன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். சரியா? இலக்கணத்துலேருந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் அந்த 10th புக்கை கவர் பண்ணி தான் அவங்க கேட்காங்க. ஸோ வந்து இந்த லெசனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதனால் வந்து இந்த லெசனை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 பேஜ் தான் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான லெசன் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இரு திணைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அறிவுடைய மக்களை உயிர்திணை என்றும் மற்ற உயிரினங்களை வந்து உயிரற்ற பொருட்களையும் வந்து எப்படின்னா அகிரிணைன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு அகிரிணைனா இப்படி அல்திணை அப்படிங்கிறத வந்து அகிரிணை நம்ம வந்து வழங்குறோம். சரியா? என்று வழங்குவார் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். திரும்ப ஆகிறது ஐம்பால் பகுப்பு கொண்டது தான் நமக்கு தெரியும். பால் என்பது திணையின் உட்பிரிவாகும். பால் என்பது என்னது? திணையின் உட்பிரிவாகும். பால்னா பகுப்பு, பிரிவு அப்படின்னு வந்து பொருள். சரியா? இது வந்து 5 வகைப்படும். எதெல்லாம்னா உயர்திணையில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு இருக்கும். இந்த 3 பிரிவுகளை கொண்டது வந்து என்னதுன்னா உயர்திணை. சரியா? அக்ரிணைனா ஒன்றன் பால் பலவின் பால்னு இதில் 2 பிரிவுகளை கொண்டது தான் வந்து என்னதுன்னா அக்ரிணைன்னு சொல்லுவாங்க. சரியா? அக்ரிணைக்கு வந்து இந்த 2 பிரிவுகள் உண்டு. ஒன்றன் பால் பலவின் பால்னு 2 பிரிவுகள் உண்டு. உயர்திணைக்கு வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு 3 உண்டு. ஓகேவா? அடுத்து கீழே போங்க. அடுத்து உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள், அதாவது உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் எப்படி பிரிக்கணும்னு சொல்லி இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் வந்து ஆண்பால். சரியா? அந்த இன் விகுதி வச்சு முடிஞ்சிருந்தாலே ஆண்பால். சரி. திரும்ப அதுக்கடுத்து மகள், அரசி, தலைவி இதெல்லாம் வந்து என்னதுன்னா பெண்பால். சரியா? திரும்ப அதுக்கடுத்து மக்கள், பெண்கள், ஆடவர் இப்படிலாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பலர்பால். சரியா? இப்போ இதில் வந்து இப்போ இதுலேயும் பெண்கள் ஆடவர்னு இருக்கே. அப்போ ஏன் அது பலர்பால்னா அந்த கல்வி விகுதி வச்சு வந்திருக்கா. அதாவது நிறைய பேரை சொல்கிறாங்க. ஆடவருங்கிறது வந்து ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸை வந்து சொல்கிறாங்க. பெண்களுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸை பற்றி சொல்கிறாங்க. மக்கள்னால் ஒரு கூட்டத்தை பற்றி சொல்கிறாங்க. சரியா? மக்கள்னால் இப்போ அது வந்து ஒருத்தங்களை மட்டுமே குறிக்காது. அது அந்த ஒரு குரூப் ஆஃப் ஏரியாவில் இருக்க எல்லாத்தையுமே குறிக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். ஓகேவா? அதனால் வந்து இது வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. திரும்ப மேலே போவோம். திரும்ப அக்னினிக்குரிய பால் பகுப்பு வந்து என்னென்னா, அக்னினி ஒன்றன் பாலை குறிப்பது வந்து ஒன்றனை குறிப்பது வந்து என்னென்னா ஒன்றன் பால். இப்போ யானை, புறா, மலை அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ஒன்று தான் குறிக்கும். இப்போ யானைனா ஒரு யானை தான் போகுது அப்படின்னு சொல்லுவோம். புறானா ஒரு புறா தான். திரும்ப மலைனா மலை தான். சரியா? அக்னி பலவற்றை வந்து குறிப்பது வந்து என்னென்னா பசுக்கள், மலைகள்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஒரு மலையை பற்றி பேசணும்னா மலைன்னு சொல்லுவோம். நிறையா மலைகளை பற்றி பேசணும்னா மலைகள்னு சொல்லுவோம். திரும்ப ஒரு பசுவை பற்றி கொடுத்தோம்னா பசுன்னு சொல்லுவோம். திரும்ப நிறையா பசுக்களை பற்றி பேசணும்னா பசுக்கள் அப்படிங்கிற வந்து சொல்லுவோம். ஓகேவா? திரும்ப அடுத்து கீழே போவோம். மூவிடத்தை பற்றி பார்ப்போம். சரியா? மூவிடம்னா என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இந்த தன்மைனா என்னென்னா நம்மளை பற்றி சொல்கிறது. சரியா? நான், நாம், திரும்ப அது வந்து அது விகிதிகள் வந்து கீழே இருக்கும். அது வந்து நம்ம எப்படி சொல்லி பார்ப்போம். சரியா? இதை பற்றி சொல்கிறதுன்னு இப்போ முன்னிலைன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க. சரியா? அவள், அவர் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? அவள், திரும்ப அவர் அப்படின்னு சொல்லுவோம். தெரியுமா? நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்களை பற்றி சொல்கிறது வந்து அது. படர்க்கைனா நம்ம தேர்ட் பர்சன் யாரோ ஒருத்தரை பற்றி வந்து சொல்கிறது தான் வந்து என்னதுன்னா வந்து இது பண்ணது படர்க்கையில் வரும். சரியா? இது வந்து என்னென்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் வந்து தன்மை பெயர்கள், தன்மை வினைகள்னு சொல்லி 2 இது கொடுத்துருக்காங்க. சரியா? தன்மை பெயர்கள், தன்மை வினைகள்னு சொல்லி 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். சரியா? நான், யான், நாம், யாம் இதெல்லாம் வந்து என்னென்னா தன்மை பெயர்கள். சரியா? தன்மை வினைகள்னால் வந்தேன், வந்தோம். சரியா? நம்மளை பற்றி சொல்லணும். அதான் வந்து தன்மை. சரியா? நான்னா அது நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கிடுவேன். யான்னா அது வந்து முற்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்க பேராக இருக்கும். நாம்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து இப்போ நம்ம கூட நிற்காங்க, அவங்கள பற்றி சொல்லுதுன்னா நாம் அப்படின்னு சொல்லுவோம். யாம்னாலும் அதே தான் பழங்காலத்தில் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்தேன்னா நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். திரும்ப வந்தோம்னா நாம் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. திரும்ப முன்னிலை பெயர்கள்னால் நமக்கு முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கவங்கள சொல்கிறது. சரியா? திரும்ப முன்னிலை வினைகள்னால் நடந்தாய், வந்தீர்,
சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்கள பார்த்தோன்னா இப்படி சொல்லுவோம், நடந்தாயின்னு சொல்லி முன்னாடி இருக்கவங்கள பார்த்து சொல்லுவோம். எங்கேயோ நடந்தவனை பற்றியே சொல்ல முடியும், நம்ம முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்லுவோம். வந்தீர்னா அவங்க முன்னாடி வந்தவங்கள தான் சொல்ல முடியும். திரும்ப சென்றீர்கள்னால் நம்மளுக்கு முன்னாடி சென்றவங்கள பற்றி சொல்லுவோம். சரியா? இப்போ படற்கை பெயர்கள்னால் எங்கிட்ட ஒரு விஷயங்கள் நடந்து இப்போ யாரோ ஒருத்தனை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசணும், மேலே சொல்லும்போது வந்து அவன் அவளுங்கிறது வந்து முன்னிலை பேர்னு சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அது வந்து படற்கை பெயர்களோட. சரியா? அதை மாற்றிக்கோங்க என்னன்னு சொல்லி. அவன், அவள், அவர் இதெல்லாம் வந்து என்னென்னா படற்கை பெயர்கள். சரியா? இப்போ இங்கே ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை பற்றி பேச முடியும், அவன் அங்கே அப்படி சுற்றிட்டு இருந்தான், இவன் வந்து இங்கே எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. அந்த மாதிரி இதுதான் வந்து படற்கை பெயர்கள். சரியா? இங்கே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனை பற்றி நம்ம வந்து இங்கே பேசுகிறது. சரியா? திரும்ப அது, அவை அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து என்னதுன்னா படற்கை பெயர்கள் தான். திரும்ப படற்கை வினைகளில் வந்து என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, படற்கை வினைகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்தேன், வந்தேன், சென்றேன், வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தனர். சரியா? படற்கை வினைகள்னால் அதாவது வந்தான்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் வந்தான் அவனை பற்றி சொல்கிறது. சரியா? திரும்ப சென்றால்ங்கிறது வந்து யாரோ ஒருத்தர் சென்றால் அவளை பற்றி சொல்கிறது. படித்தனர் அப்படிங்கிறது வந்து எங்கிட்ட ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அதை பற்றி சொல்லி, பேசினார்கள்னால் எங்கிட்ட பேசினாங்க அதை சொல்லி, பறந்ததுங்கிறது வந்து எங்கேயோ பறந்ததுன்னு சொல்லுது. திரும்ப வந்து பறந்தனங்கிறது வந்து எங்கேயோ பறந்தது ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? பறவைகள் பறந்தன அப்படின்னு வந்து சொன்னோம்னா, பறவைகள் வந்து இப்போ நம்ம முன்னாடி இருக்கவங்க கூட பறவைகள் பறந்தன அவங்க வந்து எங்கே பறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்து நம்ம இந்த இடம்னு சொல்லி சொல்லுவோம்ல. அவன் வந்தான் அப்படின்னா யார் வந்தான்னு நம்மகிட்ட கேட்பாங்க. அவன்னா அவன் பேரை சொல்லி அவன் வந்தான்னு நம்ம சொல்லுவோம்ல, தேர்ட் பர்சன். இப்படி தான் நம்ம வந்து எக்ஸாம்பிளை வச்சு இதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா இந்த முன்னிலை வினைகளும் இந்த படற்கை வினைகளும் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் இப்படி சென்டென்ஸை போட்டு வந்து இது பண்ணிவிட்டு வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து நம்ம வச்சுக்கணும். சரியா? அவ்வளோதான். திரும்ப வலு, வளாநிலை, வலுவமதி. சரியா? இந்த பேஜில் இது வந்து இந்த 3 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் வந்து ஒரு இப்போ ரெகுலராக கொஸ்டின் கேட்காங்க. சரியா? 10th புக்கு அப்படிங்கிறதுனால வந்து அவங்க கேட்காங்க. இதில் வந்து நம்ம எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து என்னென்னா வளாநிலை. சரியா? இந்த வளாநிலைனா இலக்கண முறை, அதாவது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வந்து என்னதுன்னா வளாநிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து என்னதுன்னா வலு எனப்படும். சரியா? இப்போ இலக்கண முறையின்றினா இலக்கணமே இது யூஸ் பண்ணாமல் சும்மா நம்ம கொலோக்கியலாக எழுதுவோம் தெரியுமா, அந்த இதுதான் வந்து என்னதுன்னா வலுன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வளாநிலைன்னா வந்து இலக்கண முறைன்னு பிழையின்றி எழுதுவது வந்து, பிழையின்றி பேசுவதும் எழுதுவது வந்து வளாநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வந்து என்னதுன்னா வலுன்னு சொல்லுவோம். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வலுவமதினா என்னென்னு பார்ப்போம். சரியா? இரு திணைகளும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வந்து வளாநிலை எனப்படும். சரியா? இங்கே கொடுத்துருக்க வந்து நல்ல எக்ஸாம்பிள், அது டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இரு திணைகளும் ஐம்பால்களும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பலவகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களிலும் இலக்கண பிழைகளுடன் வந்தால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது திணை, பால், மூவிடம், காலம், விடை, வினா, பலவகை மரபுகள், இதிலெல்லாம் வந்து இலக்கண பிழையோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன வலுன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு இலக்கண பிழை இல்லாமல் வந்துச்சுன்னா வளாநிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து 2 டேப்லெட் காலம் போட்டு வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா? இதெல்லாம் தான் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ திணைனா வந்து செடியன் வந்ததுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வலு. செடியன் வந்தன்னு சொன்னால் தான் வந்து அது வந்து கரெக்டு. சரியா? அப்போ இது வந்து தப்பு. சரியா? இது வந்து இலக்கண முறையின்றி வந்து எழுதியிருக்காங்க. சரியா? இதை வந்து இலக்கண முறைப்படி எழுதியிருக்காங்க. செடியன் வந்தான் அப்படிங்கிறத வந்து பால் விகிதியை வந்து கரெக்டாக போட்டு எழுதணும். சரியா? கண்ணகி உண்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. சரியா? அப்போ வந்து கண்ணகி உண்டாள் அப்படின்னு போட்டால் தான் வந்து இது கரெக்டு. சரியா? திரும்ப இடத்துல கொடுத்துருக்காங்க, நீ வந்தேன்னு சொல்லணும்னா நான் வந்தேன்னு தான் சொல்லணுமே தவிர நீ வந்தேன்னு சொல்லக்கூடாது. ஸோ வந்து அது தப்பு. நீ வந்தாயின்னு சொல்லலாம். சரியா? அது வந்து கரெக்டு. ஓகேவா? இப்போ நீ வந்தாய் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் போடணும், அதான் கரெக்ட். ஓகேவா? காலம் நம்ம தான் நேற்று வருவான்னு சொல்ல முடியாது, நேற்று வந்தான்னு தான் சொல்லணுமே தவிர நேற்று வருவான்னு சொல்ல முடியாது. அதனால் நேற்று வந்தான், அதுதான் கரெக்ட். ஓகேவா? திரும்ப அதுக்கடுத்து வந்து ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல்னா, இப்போ ஒரு விரலை காட்டி வந்து சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் வந்து இது வந்து தப்பு. சரியா? இரு விரல்களை, இப்போ ஒரு விரலை காட்டி வந்து எது சின்னது எது பெருசுன்னு வந்து நம்ம கேட்க முடியாது. சரியா? 2 விரல்களை காமிச்சு தான் வந்து இது சிறுசு இது வந்து பெருசு அப்படின்னு நம்ம கேட்க முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து கரெக்ட். ஓகேவா? கண்ணன் எங்கே இருக்கிறார் என்று வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று வந்து விடையளித்தல். அதாவது கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு வந்து கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன தப்பு. அது வந்து ஒரு அக்னிணை பொருளை தான் அப்படி சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு வந்து கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தான் அதுதான் வந்து கரெக்டான விஷயம். சரியா? திரும்ப இருக்கிறது வந்து என்னது மரபு. சரியா? தென்னை மரங்கள்
உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் சரியா. ஆனால் இது வந்து தென்னந்தோட்டம்னு கூடக்கூடாது மரபு பிள்ளைப்படி. இது வந்து எப்படின்னா தென்னந்தோப்புன்னு தான் சொல்லணும் சரியா. தென்னந்தோட்டங்கள் மாதிரி உள்ள பகுதியை வந்து தென்னந்தோப்புன்னு சொல்லணும். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வலுவுக்கும் வளா நிலைக்கும் வந்து உள்ள வித்தியாசத்தை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து கடைசியாக வந்து வலுவ மதினா என்னென்னு பார்ப்போம் சரியா. இப்போ இதுலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் கேட்காங்க. இந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இப்போ ரீசனாக நடந்த குரூப் 4 கூட இந்த 4வது இப்போ அந்த பாரதியார் வச்சு ஒரு கொஷின் இருக்கும், அதை கூட அப்படியே கேட்டு வச்சுருந்தாங்க சரியா. அதனால் வந்து இதை வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், இதை மிஸ் பண்ணிடாங்க சரியா. பாருங்கள், இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வந்து வலுவ மதியாகும் சரியா. இலக்கண முறைப்படி வந்து தப்பு தான் சரியா. ஆனால் வேறு வழி இல்லாமல் இதுக்கு வந்து இப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து இலக்கண ஆசிரியர்களால் சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரியா. அதுதான் வந்து என்னதுன்னா வலுவ மதின்னு சொல்லுவாங்க சரியா. இது மொத்தம் வந்து 5 வகைப்படும். அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா திணை வலுவமதி அப்படின்னு பார்ப்போம்னா, என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்று மாட்டை பார்த்து கூறுவது வந்து திணை வலுவமதி ஆகும் சரியா. இங்கு ஓப்பின் காரணமாக அக்னி உயிர்தினியாக கொல்லப்பட்டது சரியா. இப்போ வந்து என் அம்மை வந்தாலும் சொல்லி வந்து மாட்டை பார்த்து வந்து சொல்கிறாங்க சரியா. அது வந்து எப்படின்னா ஒரு பாசமாக அந்த மாட்டை பார்த்து கூப்பிட்றாங்க சரியா. அந்த மாடை வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க சரியா. இது வந்து அவங்க மீனிங்கில் தான் சொல்கிறாங்களே தவிர வந்து அவங்க வந்து இதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த மாட்டை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, அது வந்து மாடு வந்து ஒரு அக்னி பொருள். ஆனால் வந்து அது வந்து இங்கே வந்து உயர்தினியாக வந்து கருதி இங்கே மீனிங். அம்மைங்கிறது வந்து என்னதுன்னா ஒரு மனுஷனை சொல்கிற விஷயம் தான். நம்ம அம்மாவை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது. அவங்க அம்மா வந்து என்னது ஒரு உயர்திணை. ஸோ வந்து ஆனால் இது வந்து இங்கே வந்து என்னென்னா இப்படி அந்த மாட்டை பார்த்து வந்து அவங்க ஒரு செல்லமாக அப்படி கூப்பிடுறாங்க சரியா. அதனால் வந்து இது வந்து ஒன்றும் பிழை இல்லை அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரியா. திரும்ப இருக்கிறது வாடா ராசா வாடா கண்ணா என்று மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலுவமதி ஆகும் சரியா. வாடா ராசா வாடா கண்ணாங்கிறதெல்லாம் இது வந்து ஆம்பளை பசங்களை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு பாச மிகுதியாக தான் கூப்பிடுறது சரியா. வாடா ராசா வாடா கண்ணா நம்ம வந்து சின்ன பசங்களெல்லாம் கூப்பிடுவோம் சரியா. இது வந்து என்ன ஒரு பாச மிகுதியால் கூப்பிடுது சரியா. ஆனால் வந்து இது வந்து எப்படி சொல்ல, வாடா ராசா வாடா கண்ணாங்கிறது வந்து ஆண் பாலை தான் குறிக்கும். அதனால தான் இது வந்து என்னென்னா பால் வலுவமதி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரியா. பால் வலுவமதின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா அம்மைங்கிறது வந்து உயர்தினியை குறிக்கும். ஆனால் வந்து இது வந்து அக்னிணை பொருளுக்கு வந்து எடுத்திருக்காங்க. அதனால் வந்து திணை வலுவமதி. இங்கே வந்து வாடா ராசா வாடா கணக்கு வந்து உயர்தினை தான், அதாவது ஆண் பாலை குறிக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி சொல்லி கூப்பிடுறாங்க சரியா. அதனால் வந்து இங்கே வந்து இது வந்து பால் வலுவமதி வந்து ஏற்பட்டிருக்கு சரியா. வலுவமதினா என்ன, அதாவது இலக்கண முறைப்படி வந்து எழுதாமல் வந்து பிழை இருந்தாலும் சில, அதாவது எப்படின்னா இலக்கண முறைப்படி பிழையுடையது பிழையோடு இருந்தாலுமே இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் காரணத்தை கருதி பிழையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா. அதுதான் வந்து இந்த இது ஓகேவா. திரும்ப வந்து இடவளமதி சரியா. மாறன் என்பவன் தன்னை பற்றி பிறரிடம் கூடும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்று தன்மையினை படைக்க இடத்தில் கூறுவது இடவலுவமதி ஆகும் சரியா. இப்போ அதாவது இப்போ தன்னை பற்றியே வந்து இன்னும் இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நாமளாம் எப்போவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் அது நாமளும் பொய் சொல்ல மாட்டோம்னு சொல்கிறது வந்து நம்ம யார்கிட்ட சொல்கிறது, அது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா இது வந்து தன்மையினை படக்கையில் நாமளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம வந்து படக்கையில் சொல்கிற மாதிரி ஆயிடுது சரியா. ஆனால் அது வந்து என்னென்னா ஒரு தன்மைங்கிற மீனிங்கில் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து அது வந்து ஆக்சுவலாக இலக்கண முறைப்படி பார்த்தோம்னா அது வந்து படற்கை விதிப்படி ஆகுது சரியா. நாமளாம் பொய் கூட மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்ல. அதனால் வந்து இது வந்து எப்படி சொல்லணும்னா இது வந்து இந்த தன்மை படற்கையில் வந்து இடம்பெற்றிருக்கிறதுனால வந்து இது வந்து இட வலுவமதி. இடம்னா வந்து 3 வகைப்படும், தன்மை, முன்னிலை, படற்கை சரியா. திரும்ப வைக்கிறது வந்து கால வலுவமதி. கால வலுவமதி என்னென்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் சரியா. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். இந்த ஸ்டெட்டஸை வந்து என்னென்னா நம்ம குடியரசுத் தலைவர் நாளை வருவார்னு தான் அமைய வேணும். ஆனால் அவர் அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக்கவில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலுவமதியாக வந்து இடம்பெற்றிருக்கு சரியா. இப்போ குடியரசுத் தலைவர் அவங்களோட இதெல்லாம் வந்து என்னென்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அங்கே வந்து எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ண சொல்லிடுவாங்க சரியா. அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் அவங்க கேன்சல் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க ஒன்ஸ் அவங்க டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க சரியா. அதுதான், அதாவது அவங்க எப்படி சொல்கிறேன்னா அவங்களோட வருகையின் உறுதித்தன்மையை இது காட்டுறதுக்காண்டி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரியா. இதுதான் வந்து என்னென்னா கால வலுவமதி ஓகேவா. எப்படி தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார்னு தான் அமையதல் வேண்டும். ஆனால் வந்து அவங்க வந்து எப்படின்னா அவர் அமையவில்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட வரதத்தன்மை வந்து உறுதியாகி போச்சு சரியா. நாளை அந்த காலம் அந்த பீரியட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க சரியா. அதனால தான் வந்து இது வந்து ஒரு பிழையானதாக இருந்தாலுமே இப்படி தான் எழுதணும். ஆனால் இப்படி எழுதினாலுமே இதில் வந்து எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இலக்கணாசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது சரியா. திரும்ப
வலுவமதி சரியா. கத்தும் குயில் ஓசை சற்றே காதில் பட வேண்டும் பாரதியார் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க சரி. இந்த கொஸ்டின் தான் கேட்டுருந்தாங்க ரீசெண்டாக நடந்த குரூப் 4ல். குயில் கூவும் என்பதே மரபு சரியா. குயில் வந்து எப்படின்னா கூவத்தான் செய்யும், ஆனால் இதில் வந்து குயில் கத்தும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா இதில் வந்து எப்படின்னா ஒரு மரபு வலு வந்து ஏற்பட்டிருக்கு சரியா. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது வந்து மரபு வலுவதியாக வந்து கூறப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு சும்மா ஒரு இது பாட்டுக்காண்டி தான் வந்து அவர் எழுதியிருக்காரு சரியா. கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதினீர் பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரைமிங்காண்டி வந்து பாரதியார் வந்து எழுதியிருக்காரு சரியா. இதில் வந்து எந்த இது வந்து என்னதுன்னா இது வந்து ஒரு பேச்சு, அதாவது ஒரு பாடல் வரிகளுக்காண்டி தான் எழுதப்படுதே தவிர இதில் வந்து அவங்க வேறு எந்த இலக்கணத்தை தப்பாக எழுதணுமோ அந்த மாதிரி எதுவுமே அவங்க நினைக்கல. ஸோ வந்து இது வந்து என்னென்னா இங்கே வந்து கத்தும், இங்கே வந்து அவர் வந்து எப்படி எழுதியிருக்கணும்னா கூவும் குயிலோசை அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். ஆனால் அவர் வந்து கத்தும் குயிலோசைன்னு வந்து எழுதியிருக்காரு. இதனால் வந்து இதில் எந்த பிழையுமே இல்லை. அதாவது பிழைன்னு பார்த்தா மரபு பிழை வந்து என்னென்னா இங்கே கூவும்னு வந்திருக்கணும். ஆனால் வந்து இது வந்து இலக்கண ஆசிரியர்கள் படி வந்து இதில் எந்த தப்பு இல்லை, பாரதியார் வந்து கரெக்டாக தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால வந்து இது வந்து என்னென்னா மரபு வலுவமதியாக வந்து கருதப்பட்டது சரியா. இதோட நம்ம இந்த டாபிக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து இதோட 3வது வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த மற்ற 2 வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதையும் பார்த்துருங்க. இது 3வது வீடியோ அந்த இலக்கணம் சீரிஸில் வந்துருச்சு. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிசி படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து சொல்லி அவங்கள வந்து இப்போ ஒருவேளை புதுசாக படிக்கிறவங்கன்னா அவங்க இது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டும், ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனாக இருக்கும். கம்மியான டைமில் வந்து நான் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் எடுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே. ஸோ வந்து இலக்கணத்தை வந்து குயிக்காக லேர்ன் பண்ணணும், இதுதான் கான்செப்ட் அப்படின்னு புரியணுங்கிறதுக்காண்டி இதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகேவா.